குமார் ஜெயகுடையா இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து நம்ம யோகிராம் சத்சங்கம் மேடவாக்கத்தில் சிறப்புக்கு சிறப்பு வாயிறங்கடி திரு பொன் காமராஜ் சுவாமிகள் அவர் இதில் நாகர்கோவிலில் தான் வந்திருக்காரு. அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பற்றி அவர் சொல்லுவார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம். அவர் பேசிக்காக அட்வொகேட். அவர் அந்த காலத்தில் பயங்கர கன்னியாகுமரியில் ஃபேமஸாக அட்வொகேட் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி வந்திருந்தது. அதுக்காக அவர் மாயம்மான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுவாமிஜி பெண் துறவி அவங்கள இப்போ பார்த்துருக்காங்க. வெரி பவர்ஃபுல் மாயம்மா கன்னியாகுமரியில் பார்க்கும்பொழுது அந்த மாயம்மா சொல்லியிருக்காங்க, சாமி இதை தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, நான் புக்கில் படித்தது தான் சொல்கிறேன். அந்த மாயம்மா சொல்லியிருக்காங்க, என்னால் இதை ட்ரீட் பண்ண முடியாது, இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரே ஒருத்தர் யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் இருக்கார். அப்போ தான் அவர் முதல்ல யோகிராம் பற்றி கேள்விப்படுறாரு. உடனே அவங்க கார் எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலி எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க. திருவண்ணாமலையில் அப்போ அங்கே உட்காந்துக்கப்பா, யோகிராம் சுரத்குமாரை வேணாம், அப்போ கீழே பண்ண வேண்டாம்ப்பா, கீழே விழுந்துட போகிற. யோகிராம் சுரத்குமாரை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே சுவாமிஜி சொல்லியிருக்காரு, என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு. வயிற்று வலின்னு சொல்லியிருக்காரு. வயிற்று வலின்னு சொன்ன உடனே சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காரு, மிளகாப்பொடி ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவருடைய கொட்டாங்கச்சிலேயே கலந்துருக்காரு. இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டாங்க, என்னடா நம்ம வயிற்று வலின்னு சொல்கிறோம், மிளகாப்பொடி கொண்டு கொடுக்குறாரு சுவாமி, யாரோ ஒரு தப்பான மாட்டிட்டோம்னு நினச்சிருந்துருக்காங்க. அப்போ அந்த வயிற்று வலிக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிற்று வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இவர் வீட்டில் உள்ளவங்களாம் பயந்துடுறாங்க. அப்புறம் ஒரு கண் முழிச்சு பார்க்குறாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் பார்க்கும்போது பொன் காமராஜ் சுவாமி சொன்னது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு மறுபிறவி, அந்த ஒரு மரணம் ஏற்பட்டு அதுலேருந்து ஒரு புதிய பிறவி ஏற்பட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏற்பட்டு அதுலேருந்து அவருக்கு பூர்ணமான வயிற்று வலிலாம் சரியாகி நல்லா இருக்கார். அதோடைய பிரதிபலன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நாகர்கோவிலில் யோகிராம் சுரத்குமாருக்கு முதல் கோயில் சுவாமிஜி உயிரோடு இருக்கும் பொழுது அந்த கோயில் அந்த ஆசிரமம், காணிமடம் ஆசிரமம் தான் அது. அதில் நிறைய அபூர்வங்கள் நடந்திருக்கு. அது பில்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கு தனியாக ஒரு பெல் அடிக்குமாங்க. அதாவது சுவாமிஜியை பார்த்துட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமிஜி இருக்கிறது திருவண்ணாமலையில், ஆனால் கன்னியாகுமரி நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை அவர் டக்குலாம் அப்போ அவருக்கு அப்ரூவல் தரலை. அவருக்கு சுவாமிஜி ரொம்ப லேட்டாக தான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா அற்புதங்கள்லாம் இருக்காது. நான் சொன்னால் அவரை வச்சுட்டே அவரை பற்றி நான் சொல்கிறது நல்லா இருக்காது, அவரே சொன்னால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய வழக்கப்படி நம்ம பண்ணக்கூடிய இந்த பூர்வாங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவர் 1 மணி நேரம் அவர் யோகிராமுடைய பாடல்களை பாடுவார். அவர் பாடும்போது பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும் அந்த இடமே. அதனால் அதை நம்மெல்லாம் கேட்டு இன்புற்று யோகிராம் சுரத்குமாரோடைய ஆசையை அனைவரும் பெற வேண்டும் என்று யோகிராம் சுரத்குமாரோடைய தாள் பணிந்து நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இதில் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த முறை நிறையா பேர் புதுசாக வந்திருக்காங்க. இந்துவோடைய அத்திமேர் வந்திருக்கார் மடிப்பாக்கத்துலேருந்து. அப்புறம் அவர் விஸ்வநாதனுடைய ஃப்ரெண்டு பட்டாபி அவர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சில பேரை விட்டு போயிருக்கேன், யாரும் தெரியல எனக்கு. வந்தவங்க அவரை பெரியும் வருக வருக என்ற வரவேற்கிறேன். இல்லை இன்னொரு அட்ராக்ஷன் என்னுடைய ஓன் பிரதர் கம் ஃப்ரம் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்காப்புல, விஸ்வநாதன் அண்ட் இஸ் ஃபேமிலி. அவங்க 2 பேரும் அவருக்கு ஏகப்பட்ட மிராக்கிள் யோகிராம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் இந்த முடியும் பொழுது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணுவார். மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் வருக வருக என்று கூப்பிட்டு நம்ம யோகிராம் பூஜைக்கு நம்ம செல்கிறோம். நன்றி.